வணக்கம் நண்பர்களே! நான் தான் உங்க தளபதி குமரன். இன்னைக்கு நம்ம என்ன லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போறோம் அப்டின்னா, அ இப்பதான் வந்து நெறைய கடலோர மாவட்டங்களாகட்டும், நெறைய மாவட்டங்களுக்கு வந்து சென்கள் அந்த புயல் அதோட பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கே தெரியும். நெறைய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சரியான நலத்திட்டங்கள் வந்து போய் சேர்ந்ததா அப்டின்னும் நம்மளுக்கு தெரியல. அ இந்த சமயத்துல, இந்த ஆபத்தான சமயத்துல உதவி கரம் நீட்ட நம்ம தாவேகா தலைவர் அ தளபதி விஜய் அவர்கள் தனது சென்னையில் உள்ள பனையூர் அந்த இல்லத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மக்கள வந்து வர வச்சு அ உதவிகள் வந்து வழங்கியிருக்காரு. நெறைய நெறைய பொருட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து வழங்கி உதவி செஞ்சிருக்காரு. அவங்களோட வந்து அமர்ந்து உரையாடி அவங்களுடைய கஷ்டங்கள வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காருன்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல ஒரு எடுத்து எடுத்துக்காட்டாக வந்து மத்தவங்களுக்கு வந்து அமையும்னு நம்ம நம்புவோம். ஏன்னா, அ வெறும் Twitterல மட்டும் நம்ம செயல்படாம, இந்த மாரி ஆபத்தான சமயத்துல மக்களுக்கு ஏதாவது நமக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச உதவிகள செய்யும்போது, மக்களுக்கு நம்ம மேல நல்ல மதிப்பும், மரியாதையும், அன்பும் பெருகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெறைய விமர்சனங்களும் ப இத இத சுத்தி வந்து வச்சுட்ருக்காங்க. அரசியல் விமர்சகர். அ அவர் வந்து வர வச்சு குடுத்தது வந்து அது சரியில்ல. அவர் போய் வந்து குடுத்துருக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க விமர்சிக்கிறாங்க. அதுல தவறு எதுவும் இல்ல. அவங்க விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சூழ்நிலைகள் காரணமாக நம்மளால அந்த மாரி செய்ய முடியல. நம்ம தலைவர் வந்து வர வச்சு, அதனால அவரால முடிஞ்சத வந்து எடுத்து செஞ்சிருக்காரு. இனிவரும் காலங்கள்ல ஒரு நேரடியாவும் போய் சந்திப்பாரு அப்படின்னும், அந்த மக்கள் கிட்ட வந்து தெரிவிச்சதா வந்து நம்மளுக்கு அ தகவல்கள் வந்து தெரிய வருது. இந்த சூழ்நிலையில கங்குவா, இது ஏன் கங்குவா இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் மீது என்ன வந்து நம்ம தலைவர் மீது என்ன கோவம்னு தெரியல. ஏன்னா, அ வலைதளத்தில வந்து அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து இத வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, கங்குவா படத்தோட தோல்வியின் தாக்கம் தான் வந்து இதுக்கு காரணம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா, இதுல எங்க வந்து அ நம்ம விஜய் ரசிகர்கள் வந்து அந்த மாரி தவறா வந்து அ விமர்சிச்சாங்கன்னு தெரியல. எல்லாரும் தான் தவறா விமர்சிச்சாங்க. சூர்யா அவர்களுடைய நடிப்பு வந்து நல்லா தான் இருந்தது. ஆனா, சில பல காரணங்கள் படத்துல வந்து சவுண்டு டிசைனிங் ஆகட்டும், அப்புறம் வந்து கதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆ நேச்சுரலா வந்து எடுக்கல. 2 அதாவது நிகழ்காலத்துக்கும் வந்து கடந்த காலத்துக்கும் ஒட்டல அப்படின்னு நெறைய விமர்சனங்கள் இருக்கு. ஏன் இது குறிச்சு வந்து ஜோதிகா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. படத்தோட கொஞ்ச நேரம் வந்து நல்லா இல்ல. சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது, அது வந்து நெறைய தரப்பு மக்களுக்கு வந்து அது பிடிக்கல. இதுக்கு வந்து எந்த வகையிலயும் வந்து ஒரு சாரார் வந்து காரணம் கிடையாது. எந்த ஒரு அமைப்புகளும் காரணம் கிடையாது. எந்த ஒரு நல்ல படத்தையுமே எந்த ஒரு அமைப்பும் தோற்கடிக்க முடியாது. அந்தந்த தோல்விக்கும், வெற்றிக்கும் அந்தந்த படம் தான் காரணமே தவிர, அது வந்து எந்த ஒரு சாராரும் வந்து காரணம் இல்ல. படம் நல்லா இருந்தா யார் தடுத்தாலும் ஓடும். படம் நல்லா இல்லன்னா, யாரு வந்து ஆதரிச்சாலும் ஓடாது. அதுதான் வந்து காரணமே. அத வந்து அவங்க புரிஞ்சுகிட்டு, இனி அடுத்த படத்துல சூர்யா அவர்கள் வந்து நல்ல கதை தேர்வு செஞ்சு, நல்ல டைரக்டர் அந்த மாரியான விஷயங்கள்லாம் சரி பார்த்து, தேர்வு செஞ்சு நடிச்சு, வெற்றி பெற நம்ம வந்து விரும்புகிறோம். அதே மாரி ரசிகர்கள் வந்து அத புரிஞ்சுக்கணும். ஆ நம்ம வந்து எந்த வகையில காரணம் கிடையாது. ஸோ, அதனால அத அவங்க புரிஞ்சுகிட்டு, இந்த மாரி விஷயத்துல வந்து அவங்க வந்து நெகட்டிவா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத வந்து தவிர்க்கிறது வந்து, நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்லது. இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதுன்னு வந்து நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம வந்து புரிதல தான் ஏற்படுத்த தான் இந்த பதிவு வந்து நம்ம பதிவிட போறோம். மத்தபடி எந்த வகையிலும் நம்ம யாரையும் குற்றம் சாட்டல. விமர்சிக்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நம்ம அத வந்து அ ந அது ஒரு நல்ல விஷயத்துக்காகன்னும்போது, நம்ம அத வந்து செவி குடுத்து கேட்டு, நம்ம அத வந்து சரி செஞ்சுக்கிட்டு, அடுத்த தடவ இன்னும் வந்து நல்லா வந்து நல்லது வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து உறுதி அளிச்சுக்கலாம்.
அ அதான். சூர்யா அவர்களுடைய ரசிகர்களும் இத புரிஞ்சுகிட்டு, அ அதுபடி நடந்துக்கிட்டாங்கன்னா, அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கும்னு நம்ம தெரிவிச்சுக்கலாம். மேலும் நெறைய நலத்திட்டங்கள் நம்ம தாவேக்கால இருந்து தலைவர் தளபதி அவர்கள் செய்வாரு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். அ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு. இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தளபதி குமரன். நன்றி, வணக்கம்.